ஃபுல் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு டாபிக் எடுத்தோம், இன்னைக்கு இன்னொரு டாபிக் போயிட்டோம் அப்படின்றதுக்கு இல்லை. ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். அடுத்த நாள் புதுசா ஏதாச்சும் கத்துக்க முடியுதா அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான். ஸோ திரும்ப நாளைக்கு கிளாஸ் போறப்போ நேத்தோட கண்டினியூஷன் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கேலண்டர். கேலண்டர் அப்படின்னம்னா இயர்ஸ், மந்த்ஸ், டேஸ், 3 கான்செப்ட் தான் இருக்கு. இயர் நம்பரு, அந்த இயர்ல 12 மந்த்ஸ் இருக்கு. அந்த 12 மந்த்ஸ்ல நம்பர் ஆஃப் டேஸ் 30 டேஸ், 28 டேஸ், 31 டேஸ், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொன்னோம்னா 7 டேஸ், இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கேலண்டர்ல ஒர்க் பண்ண போறது என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்றாங்க. அந்த பர்டிகுலர் டேட் கொடுத்துருக்கிற டேட் என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு இது பண்ணலாம். பர்டிகுலர் டேட் கொடுத்துருந்தா இந்த பர்டிகுலர் டேட் என்ன கிழமையா இருக்கும், மண்டேவா இருக்குமா டியூஸ்டேவா இருக்குமா அப்படின்ட்டு டேட்டை டைரக்டா அப்ரோச் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களே ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்து இந்த டேட் வெனஸ்டேவா இருக்கு, அப்ப இந்த டேட் என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப இனிஷியல்ல இருந்து பிகின் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு அப்ரோச் பண்ணலாம். இந்த கான்செப்ட். அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, இது ஃபார்வேர்ட்ல போகலாம். இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேஸ்ல 2026ல ஜூன் 6th சாட்டர்டேவா இருக்கு அப்படின்னா 2026ல ஜனவரி 1st என்ன டேவா இருக்கும்ட்டு ரிவர்ஸ்ல போய் வைக்கலாம். அதுக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம கேலண்டர்ல ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இதுல என்ன கான்செப்ட்? கேலண்டர் ப்ராப்ளம் அப்படின்னாலே ஆட் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஆட் டேஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ வி ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் த டே ஆஃப் த வீக் ஆன் அ கிவன் டேட். ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டு அந்த வாரத்துல என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட டார்கெட் ஆகிருந்ததுன்னா, ஃபார் திஸ் வி யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆட் டேஸ். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்? ஆட் டேஸ்னு சொல்றோம். ஆட் டேஸ்னா என்ன? இன் அ கிவன் பீரியட் the number of days more than complete weeks. கம்ப்ளீட்டா 10 வாரம் இருக்கு, கம்ப்ளீட்டா 4 வாரம் இருக்கு அப்படின்றது கம்ப்ளீட் வீக். அப்போ ரிமைனிங் டேட்டா, அதாவது ரிமைண்டர் வர நம்பர் தான் ஆட் டேஸ். ரிமைண்டர் வர நம்பர் தான் ஆட் டேஸ். அப்ப ஆட் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 75 டேஸ் கொடுத்துருந்தா 75 என்ன பண்ணிக்கிறோம், 7ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் பர் வீக் என்னதான் 7 தான். இப்ப கம்ப்ளீட் வீக்னா 7ஆல டிவைட் பண்ணும். 75 7ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 5 ரிமைண்டர் அந்த 5 டேஸ் தான் ஆட் டேஸ். அந்த 5 டேஸ் தான் ஆட் டேஸ். அப்ப கம்ப்ளீட் வீக்கை தவிர மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா டேஸை நம்ம என்னன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், ஆட் டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இது நான் இப்ப பேசுனது உங்களுக்கு புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் பேசுனதுல? அப்படி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல சார், டவுட் இல்ல சார். ஓகே, நெக்ஸ்ட் போய்க்கலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுத்தோம்னா நம்ம முத நாள்ல இருந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம். ஒரு 1000 நாள், 2000 நாள், 3000 நாளுன்னா அது ஒரு பெரிய பேர்டனா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, சிம்பிளிஃபை பண்றாங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? லீப் இயர் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், 100 வருஷங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், 200 வருஷம்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ட்கட் ஃபார்மேட் இருக்கா அப்படின்ட்டு பாக்குறோம். என்ன சொல்றோம், லீப் இயர்னா என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம். Every year divisible by 4 is a leap year if it is not a century. 100ங்கிற நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும்னா, ஆனா செஞ்சுரி இயர் லீப் இயர் கிடையாது. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு இயர் 4ஆல டிவைட் ஆகணும். அடுத்தது அந்த இயர் செஞ்சுரி இயரா இருந்தா 100 இயர், 200 இயர், 300 இயர், இதெல்லாமே செஞ்சுரி இயர் தான். அதுவா இருந்தா அது லீப் இயரா கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஒரு இயர் 400ஆல டிவைட் பண்ணுச்சுன்னா, 100ஆல டிவைட் ஆகுறதும் செஞ்சுரி இயர் தான், 400ஆல டிவைட் ஆகுறதும் செஞ்சுரி இயர் தான். 400ஆல டிவைட் ஆச்சுன்னா அதை திரும்ப செஞ்சுரி இதுக்கு லீப் இயர்ல கொண்டு வந்துடணும். அப்ப லீப் இயர் கான்செப்ட்ல 4ஆல டிவைட் ஆகணும், 100ஆல மட்டும் டிவைட் ஆகக்கூடாது, 100ஆலையும் 400ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றோம். ஏன், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் டேஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 365 டேஸ் ஒரு இயர் கிடையாது, 365 பாயிண்ட் சம்திங். அந்த சம்திங் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 4 இயர்ஸ்க்கு ஒரு டேவை ஆட் பண்ணிக்கிறாங்க. அது அடிஷ்னலா ஆட் பண்ணிட்டோம். எப்படி நம்ம பையோட வேல்யூ 3.14ன்னு ரேண்டமா பேசினாலும்
இல்ல அப்ராக்சிமேட்டா பேசினாலும் அதோட ஒரிஜினல் வேல்யூ 3.14 3.141 3.1416 கிடையாது. அது நான் எண்டிங் நான் ரிப்பீட்டிங் டேட்டா, இரேஷனல் நம்பர். அப்ப அதுக்கு நியரஸ்ட் டேட்டா தான் சொல்ல முடியும், எக்ஸாக்ட் டேட்டா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இயர் கால்குலேட் பண்றப்ப 365 பாயிண்ட் சம்திங், அந்த சம்திங் ஆட் பண்ணோம்னா 4 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் எக்ஸஸா ஆட் பண்ணிட்டோம், அதை திரும்ப காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்றோம், 100 வருஷத்துக்கு ஒரு நாளை குறைச்சிக்கிறோம். 100 வருஷத்துக்கு ஒரு நாள் குறைச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 4 இயர்ஸ்க்கு ஒரு நாள் ஆட் பண்ணோம். அடுத்தது 100 இயர்ஸ்க்கு ஒரு நாளை குறைச்சிக்கிட்டோம். குறைச்சிக்கிட்டதும் திரும்ப வந்து நிறைய குறைஞ்சிச்சு. அப்போ 400 இயர்ஸ்க்கு ஒரு முறை வந்து திரும்ப ஆட் பண்ணும். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதான் லீப் இயர் வரும். நம்ம ஜென்ரலா ஸ்கூல்ல பேசிக் லெவல் என்ன பார்த்திருப்போம், 4ஆல டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? 4ஆல டிவைட் ஆன லீப் இயர் தான் 1900. 1900ங்கிற இயர் வந்து நான் லீப் இயர். 2000ங்கிறது 100ஆல டிவைட் ஆகுறது தான், 400ஆலையும் டிவைட் ஆகுது, அப்ப அது லீப் இயர். 2100ங்கிறது லீப் இயர் கிடையாது. அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, எவ்ரி இயர் divisible by 4 is a leap year if it is not a century. Every fourth century is a leap year and no other century is a leap year. ஓகேவா? ஸோ லீப் இயர்லன்னா 366 டேஸ் இருக்கும், ஆர்டினரி இயர்னாக்க 365 டேஸ் இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. 1948, 2004, 1676 இந்த இயர் எல்லாம் 4ஆல டிவைட் ஆகுது, லீப் இயர். 400, 800, 1200, 1600, 2000 எல்லாமே 400ஆல டிவைட் ஆகுது, அது லீப் இயர். 2001, 2002, 2003, 2005 இதெல்லாம் வந்து 4ஆல டிவைட் ஆகல. இது 4ஆல டிவைட் ஆனாலும் 400ஆல டிவைட் ஆகல, 100ஆல தான் டிவைட் ஆகுது, அப்ப நான் லீப் இயர். 2100ங்கிறது 4ஆல டிவைட் ஆகுது, 100ஆல டிவைட் ஆகுது, 400ஆல டிவைட் ஆகல, அப்ப நான் லீப் இயர் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். none of the years 2001, 2, 3, 5, 1800, 2100 is a leap year. இது பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா லீப் இயர் நான் லீப் இயர்ன்ற கான்செப்ட் நம்ம வந்து பேசிக்காவே பார்த்தோம். ஹார்ட் டேஸ் தான் புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது, அதை ஏற்கனவே லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்றோம், we are supposed to find the day of a week on a given date. ஒரு வேலை கொடுத்துருக்கிறது வேணும்னா என்ன சொல்றோம், for this week we use the concept of odd days. Given period number of days more than a complete week is called odd days. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஸ்லைடுக்கு முன்னாடி ஸ்லைட்லயும் பார்த்தோம், அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்ப ஒரு ஆர்டினரி இயரா இருந்தா எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஏன், இப்பதான் சொன்னோம், 1000 நாள் 10,000 நாள் எடுத்துட்டு பெரிய பெரிய நம்பரை வச்சுட்டு தலைவலிக்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு சில ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கிறோம்ட்டு. ஒரு ஆர்டினரி இயர் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டினரி இயர்ல 365 டேஸ் இருக்கும். 365 7ஆல டிவைட் பண்ணோம்னா கோஷன்ட் வந்து 52, அதனால 52 கம்ப்ளீட் வீக். ரிமைண்டர் வந்து 1, அப்ப 1 டே வந்து ஆட் டே. ஒரு ஆர்டினரி இயரா இருந்தா ஒரு நாள் ஆட் டேவா இருக்கும். ஒரு ஆர்டினரி இயரா இருந்தா எத்தனை நாள் ஆட் டேவா இருக்கும், ஒரு நாள் மட்டும் ஆட் டேவா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றோம், இந்த இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 2026 ஜனவரி 1 வந்து வெனஸ்டேவா இருந்தா 26 வந்து நம்ம வந்து திரும்ப வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதுல வெனஸ்டேக்கு அடுத்த நாள் வந்து என்னவா இருக்கும், தேர்ஸ்டேவா இருக்கும். நெக்ஸ்ட் நியூ இயர் எப்ப, நான் லீப் இயர் ஆர்டினரி இயரா இருந்தா. ஒருவேளை லீப் இயரா இருந்தா என்ன இருக்கும், இன்னொரு நாள் ஜம்ப் ஆயிடும், வெனஸ்டே டு ஃப்ரைடே போயிடும், அவ்வளவுதான். இந்த இயர் ஆர்டினரி இயரா இருந்தா அடுத்த வருஷம், இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி என்னைக்கு வந்ததோ அதுக்கு அடுத்த நாள். நான் இப்ப பேசுறது திவாலி என்னைக்கு வந்ததோ அதுக்கு அடுத்த நாள் பேசுது. திவாலி இதெல்லாம் வந்து வேற கான்செப்ட். நம்ம பேசுறது வந்து இது நியூ இயர் வச்சு ஹாலிடேஸ பார்க்கறோம். ஓகேங்களா? சோ இந்த இயர் வெனஸ்டேவா இருந்தா, இந்த இயர் ஆர்டினரி இயரா இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்ஸ்டே வந்து நியூ இயரா இருக்கும். ஒருவேளை இந்த இயர் லீப் இயரா இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்ஸ்டேவை ஜம்ப் பண்ணி ஃப்ரைடே போயிருக்கும். ஏன்னா 2 டேஸ் ஆட் டேஸா இருக்கும். ஓகேவா? ஒரு ஆர்டினரி இயர்ல ஒரு டே வந்து ஆட் டேவா இருக்கு. ஒரு லீப் இயரா இருந்தா 52 கம்ப்ளீட் வீக், கோஷன்ட் வேல்யூ 52 அண்ட் ரிமைண்டர் 2 டேஸ் வந்து ஆட் டேஸ். லீப் இயரா இருந்தா 2 டேஸ் ஆட் டேஸ். அப்படி இருந்தா இப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு பாக்குறோம், ஒரு வருஷத்துக்கு பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து எடுத்த எக்ஸாம்பிள்ல 1976க்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இது பண்றோம், யோசிக்கிறோம்னா இப்ப 1976ல 1976 ஆர்டினரி இயர் இருக்கு, அதுல லீப் இயர் இருக்கு அப்படின்னு தேட வேண்டியது.
1976 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 1600 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன் 1600 ஸ்ப்ளிட் பண்றோம்? 400ஆல டிவைட் ஆகுது. அதுக்கு அடுத்தது இப்ப 1600 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 300 இயர்ஸ். 1976 தான் என்னோட இயர் டார்கெட். அதுல 1600 400ஆல டிவைட் ஆகுது, அது தனியா பிரிக்கிறேன். அதுக்கு அடுத்தது மீதி எவ்வளவு இருக்கு? 416 போயிடுச்சுன்னா மீதி வந்து 976 இருக்கு. 976 1976ல இப்ப என்ன சொல்றேன்? 1600 போயிடுச்சுன்னா அந்த 1600 ஃபுல்லாவே சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 376 இருக்கு. அப்ப 300 இயர்ஸ் இருக்கு. 300 இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 76 இயர்ஸ் இருக்கு, இல்ல 75 இயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய லெவல்ல பிரேக் பண்ணிட்டு வந்து கடைசியா மைன்யூட்டா சின்ன நம்பருக்கு கொண்டு வர கான்செப்டாக பேசுறோம். ஒரு ஆர்டினரி இயர் இருந்தா ஒரு நாள் ஆட்டு, ஒரு லீப் இயரா இருந்தா 2 நாள் ஆட்டு. ஒரு 100 இயர்ஸா எடுத்துக்கிட்டோம்னா 100 டிவைட் பண்ண என்ன வரும்? 25 அப்படிங்கிற நம்பர் வரும். 100 4ஆல டிவைட் பண்ண என்ன நம்பர்? 25. ஆக்சுவலா 25 லீப் இயர்னு வந்திருக்கும். ஆனா நம்ம படிச்சதுல என்ன படிச்சிருக்கோம்? 4ஆல டிவைட் ஆகணும், 100ஆல டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர் இல்ல. அப்ப 100 4ஆல டிவைட் ஆகிற நம்பர். அதை ஒண்ணு விட்டுட்டோம்னா 25 லீப் இயருக்கு பதில் 24 லீப் இயர் தான். இந்த கான்செப்ட் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி வேணா இருக்கலாம். 1976ல இருந்து 2076 வரை போறோம் அப்படின்னாலும் 100 வருஷம் எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 24 லீப் இயர் தான் இருக்கும் 100 வருஷத்துல. இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுல யாராச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 25 லீப் இயர் கிடையாது. ஏன்னா 100ங்கிற நம்பர் வந்து 100ஆலையும் டிவைட் ஆகுது. அதனால அதை வந்து நான் லீப் இயர் கேட்டகரிக்கு போயிடுச்சு. 25 லீப் இயர்ஸ் கிடையாது, 24 லீப் இயர்ஸ். 100ல 24 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 76 ஆர்டினரி இயர்ஸ். ஒரு 100 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 76 ஆர்டினரி இயர் இருக்கும், 24 லீப் இயர் இருக்கும். ஒரு ஆர்டினரி இயர்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 1. அப்ப 76 இன்ட்டு 1. ஒரு லீப் இயர்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 2. அதனால 24 இன்ட்டு 2. 76ம் 48 ஆட் பண்ண 124. 124ங்கிற நம்பர் வந்து 124 ஆட் டேஸ். ஆட் டேஸ்ங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட் வீக்கை தவிர 7 விட கம்மியான நம்பர் தான் ஆட் டேஸ்ல வரும். 124ங்கிற நம்பர் ஆட் டேஸ்ல வரவே வராது. அப்போ 124 திரும்பவும் குறைக்கிறோம். எப்படி குறைக்கிறோம்? 124 7ஆல டிவைட் பண்றோம். 7ஆல டிவைட் பண்ணா என்ன வருது பாருங்க. 17 டைம்ஸ் 7 போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி பார்த்தோம்னா 5 டே பிளஸ் 5 ரிமைண்டர் வந்து 5. 124 7ஆல டிவைட் பண்ணா கோஷன்ட் வந்து 17, ரிமைண்டர் 5. இங்க பிளஸ் டேஸ்னு போட்டிருக்க, அங்க 5ங்கிற நம்பர் டைப் பண்ணல, டைப்போ எரர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 17 இன்ட்டு 7 பிளஸ் 5 போட்டிங்கன்னா தான் 124 வரும். இப்போ 124 7ஆல டிவைட் பண்ணா கோஷன் 17, ரிமைண்டர் 5. இப்போ 5 ஆட் டேஸ். 1 இயர் இருந்தா எத்தனை ஆட் டே? 1 ஆட் டே. லீப் இயரா இருந்தா எத்தனை ஆட் டே? 2 டேஸ் ஆட் டேஸ். ஆர்டினரி இயருக்கு 1 டே ஆட் டே. லீப் இயருக்கு 2 டேஸ் ஆட் டே. 100 இயர் எடுத்துக்கிட்டோம்னா 5 டேஸ் ஆட் டேஸ். 5 டேஸ் ஆட் டேஸ். 5 டேஸ்ன்னு பார்ப்போம் இருங்க. ஓகே, 100 இயர்ஸாக்கு 5 நாள் ஆட் டேவா இருக்கும். இப்போ 200னா 2 இன்ட்டு 5 10. 10 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் பார்த்தோம்னா 3 டேஸ் ஆட் டேஸ். 100 இயர்ஸ்க்கு 5 டேஸ் ஆட் டேஸ். 200 இயர்ஸ் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டேஸ் ஆட் டேஸ். 300 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 டே ஆட் டே. 300 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1 டே ஆட் டே. இப்போ 1 3 5 300 இயரா இருந்தா 300 இயர்ஸா 300 வருஷமா இருந்தா ஒரு நாள் ஆட் டே. 200 இயர்ஸா இருந்தா 3 டேஸ் ஆட் டேஸ். 100 இயர்ஸா இருந்தா 5 டேஸ் ஆட் டேஸ். 400 இயர்ஸா இருந்துச்சுன்னா 0 ஆட் டேஸ். 0 ஆட் டேஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் 400 இயர்ஸ் வந்து 0 ஆட் டேஸ். சிமிலர்லி 800, 1200, 1600, 2000 இது எல்லாமே 0 ஆட் டேஸ் தான். 400ஆல இதாவது தான். இப்போ 100னா 5, 200னா 3, 300னா 1, 400னா 0 எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம 1976ல சர்ச் பண்ண டார்கெட் பண்ணோம். 1976 நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 1600 பிரிக்கணும். 1600ல எத்தனை ஆட் டேஸ்? 0. அதுக்கப்புறம் 376 வருஷம் 300 எடுத்துக்க சொன்னேன். 300 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் ஆட்டு. ஒரு நாள் ஆட்டு. மீதி எவ்வளவு இருக்கு? 76. 76 4ஆல டிவைட் பண்ணிட்டு 76 4ஆல டிவைட் பண்ணிட்டு கோஷன்ட் வர நம்பர் வந்து
லீப் இயர். கோஷன்ட் இல்லாம 76ல கோஷன்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நம்பர் வந்து ஆர்டினரி இயர் கான்செப்ட் யூஸ் பண்ணி தூக்கி இது பண்ணோம்னா டக்குன்னு நம்ம வந்து டேவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் டேஸ் 100 இயர்ஸ் பார்த்துட்டோம், 200 இயர்ஸ் பார்த்துட்டோம், 300 இயர்ஸ் பார்த்துட்டோம், 400 இயர்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி 800, 1200, 1600, 2000 இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? டே வைஸ் பார்க்கலாம், மந்த் வைஸ் பார்க்கலாம், இயர் வைஸ் பார்க்கலாம், 100 இயர்ஸ் வைஸ் பார்க்கலாம், 200 இயர்ஸ் வைஸ் பார்க்கலாம், 300 இயர்ஸ் பார்க்கலாம், 400 இயர்ஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல பார்த்துட்டு போகலாம் ஷார்ட்கட்ல. ஓகேங்க. இப்ப எனக்கு ஆட் டே வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா அந்த டேவை என்னவா கிளைம் பண்ணுவீங்க? சண்டேன்னு கிளைம் பண்ணுவீங்க. ஜென்ரலா கொடுத்துட்டாங்க ஒரு டேட்டு, ஆட் டே எனக்கு வந்து 5ன்னு வருது. 5ன்னு நான் என்னன்னு கிளைம் பண்ணுவேன்? அந்த டே வந்து ஃப்ரைடேன்னு கிளைம் பண்ணுவேன். ஜென்ரலா கொடுத்துட்டாங்க, அதுக்கு நான் வந்து ஒரு ஆட் டே கண்டுபிடிச்சிருக்கேன், அதோட ஆன்சர் வந்து 2ன்னு வருது. 2ன்னு வந்தா டியூஸ்டேன்னு கிளைம் பண்ணுவேன் ஜென்ரல் கொடுத்துருக்கிற டேட்க்கு. இப்ப 2026ல ஜூன் 6th வந்து சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு 2026ல டிசம்பர் 26 இல்ல டிசம்பர் 25 என்ன டேவா இருக்கும் அப்படின்னா இமீடியட்டா நீங்க எல்லாம் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஏன்னா கூகுள் இருக்கு. இந்த கால்குலேஷன் எல்லாம் கூகுள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. கூகுள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கால்குலேஷன்ஸ் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 2000 வாக்குல பார்த்தோம்னா கூகுளுக்கு மேல யாஹூ வந்து ப்ரிஃபரபிளா சொசைட்டியை ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. 2000ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா, இயர் 2000ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கூகுள் வந்தது. அப்பெல்லாம் யாஹூ தான் ஃபேமஸா இருந்தது. 2005, 2006, 2008 இப்பெல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து யாஹூ அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் வர வர வரப்ப இது எல்லாருக்குமே கூகுள் கம்பல்சரி ஆயிடுச்சு. 2015ல நீங்க மொபைல் போன் வாங்கியிருந்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலும் மொபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கூகுள் அக்கௌண்ட் இல்லைனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் தான். கூகுள் அக்கௌண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணானாலும் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப 2025லயோ 2024லயோ 2026லயோ ஒரு மொபைல் போன் வாங்கிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் போன் கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா மொபைல் உள்ளேயே போகாது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி மாறிட்டு வருது. அப்போ 2026ல டிசம்பர் 25 என்ன டேல வரும், அதுக்கு ஹாலிடே வந்து என்ன கிழமையில வரும்னு கால்குலேட் பண்ணதுக்கு வேணா நாம இப்போ கூகுள் எடுத்துக்கலாம். 1975ல எப்ப கிறிஸ்மஸ் வந்திருக்கும் அப்படின்னாக்க கூகுள் கேலண்டர்ல கேட்ட அது சொல்லாது. ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் லெவல் தான். 1600ல என்ன வந்திருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஜீசஸ்க்காக முதல்ல வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்றோம், கிறிஸ்மஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம்னா அந்த பர்டிகுலர் டே வந்து என்ன கிழமையில இருந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா கூகுள் எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு தான் பேக்கப் போக முடியும். ஆனா உங்களுக்கு ஒரு டேட் தெரிஞ்சதுன்னா மேத்தமேட்டிக்கலா கேலண்டர் கான்செப்டை யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் எல்லாமே நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஸோ 2026ல ஜூன் 6ஆம் தேதி சாட்டர்டே, 2026ல டிசம்பர் வந்து என்னன்னா அதே ஆட் டே கான்செப்ட் தான் போக போறோம், டிசம்பர் 25. ஆனா அந்த கால்குலேஷனுக்கு 0ன்னு வந்தா சாட்டர்டே. ஏன்? என்னோட ரெஃபரன்ஸ் டே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் டே 6/6/2026ங்கிறது சாட்டர்டே. இங்க சாட்டர்டேக்கு ஸ்டார்ட் பண்ணனா அங்க 0 வந்துச்சுன்னா சாட்டர்டே, 1 வந்துச்சுன்னா சண்டே. ஜென்ரலா ஒரு டேட் மட்டும் கொடுத்துட்டா 0ன்றது சண்டே, 1ங்கிறது மண்டே. இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இது வேகா பேசுற மாதிரி இருக்கு. சும்மா வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சும்மா வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இட் வாஸ் சண்டே ஆன் ஜனவரி 1st 2006. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் இன் ஜனவரி 1st 2010? இப்பவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு டேட் மட்டும் கொடுத்து கேட்கலாம், இல்லைன்னா ஒரு டே என்ன கிழமையில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஃபார்வர்ட்லயோ பேக்வர்ட்லயோ போகலான்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஜனவரி 1st 2006 வந்து சண்டேவா இருந்துச்சு. 2010ல ஜனவரி 1st என்ன கிழமையில இருக்கும்? அவங்களுக்கு ஒர்க்கிங் டேல வந்து நியூ இயர் லீவ் கொடுத்துருப்பாங்களா இல்ல ஹாலிடேல கொடுத்துருப்பாங்களான்னு கால்குலேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டு கான்செப்ட்ல போலாங்க. எனது ஒண்ணு வந்து 0ல ஆரம்பிச்சு 2010 வர வர்றது, 0ல ஆரம்பிச்சு 2010 வர வர்றது, அது வந்து பெரிய ப்ராசஸ். இன்னொன்னு என்ன தெரியுமா? 2006ல ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 2010ல ஜனவரி 1ஆம் தேதி வர்றது. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஜனவரி 1ஆம் தேதி பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நாள் வர கால்குலேஷன் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க.
On 31st December 2005 it was Saturday. ஏன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து சண்டேன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் 31st December 2005 வந்து சாட்டர்டே. இப்ப நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் பாக்குறேன். 2006ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். அப்ப 1. 2007ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். அப்ப 1 ஆட் டே. 2008ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயர். அப்ப ஆட் டேஸ் 2. 2009ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். அப்போ 1. மொத்தம் 5 நாள் ஆட் டேஸ் இருக்கு. இது வந்து 100 வருஷத்தையோ 10 வருஷத்தையோ 20 வருஷத்தையோ கிராஸ் பண்ணல. மொத்தமே அப்ராக்சிமேட்டா 4 வருஷம் தான் 5 வருஷம் தான் இருக்கு. அப்ப அந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். 31st December 2005 வந்து சாட்டர்டேவா இருந்துச்சு. 2006 ஜனவரி 1ல இருந்து 2009 டிசம்பர் 31st வரை போறோம். டிசம்பர் 31st வரை போறோம். ஏன்னா 2006 ஃபுல் கம்ப்ளீட் இயர், 2007 ஃபுல் கம்ப்ளீட் இயர், 2008 ஃபுல் கம்ப்ளீட் இயர், 2009 ஃபுல் கம்ப்ளீட் இயர். அப்போ ஃபுல் கம்ப்ளீட் இயர் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 4 வருஷம். அந்த 4 வருஷத்துல 2006ங்கிறது நான் லீப் இயர், ஒரு ஆட் டே. 2007ங்கிறது நான் லீப் இயர், ஒரு ஆட் டே. 2008ங்கிறது லீப் இயர், 2 ஆட் டே. 2009ங்கிறது நான் லீப் இயர், ஒரு ஆட் டே. டோட்டலா 5. ஸோ 31st December 2009 இட் வாஸ் Thursday. எப்படிப்பா Thursdayன்னு வந்தது? நம்மளோட கால்குலேஷன் படி 5 அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க. 5ன்னா ஃப்ரைடே. ஆனா இங்க 5க்கு நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, Thursday. எப்படி Thursdayன்னு கொடுத்தேன்? ஏற்கனவே சொன்னேன், ரெஃபரன்ஸ் டேக்கு தான் 0. என்ன ரெஃபரன்ஸ் டே ஹியர்? இங்க கொடுத்துருக்கிற ஜனவரி 1 நான் எடுக்கல, கம்ப்ளீட் இயர் தேவைப்படுது. அதனால December 31க்கு போயிட்டேன். ஸோ December 31 சாட்டர்டே. அப்ப ரெஃபரன்ஸ் டே சாட்டர்டே. சாட்டர்டேனா 0, சண்டேனா 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3, வெனஸ்டேனா 4, தேர்ஸ்டேனா 5. அப்ப 5ங்கிற நம்பர் இருக்கு, தேர்ஸ்டேன்னு கொடுத்துட்டேன். பிளஸ் ஆன். இப்ப பாக்குறேன் டிசம்பர் 2009 பார்த்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் என்னது? நியூ இயர். அப்ப thus on 1st January 2010 is Friday. 1st January 2010 is Friday. அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். இங்க கம்ப்ளீட் இயர்ஸா இருந்துச்சு. ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு கால்குலேட் பண்ணி ஆட் டேஸை போட்டு டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதா? எழுதணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஜனவரி 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இன்கம்ப்ளீட் இயரா மாறிடும். அதனால ஜனவரி 1 போகாம நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸ்க்கு போயிட்டேன். ஜனவரி 1 போனோம்னா இன்கம்ப்ளீட் இயரா மாறிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸ்க்கு போயிட்டேன். என்ன எடுத்துருவோம், ஓகேங்களா? ஜனவரி 1க்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், டிசம்பர் போயிட்டேன். டிசம்பர் 31, ஜனவரி 1க்கு முன்னாடி நாள் டிசம்பர் 31, 2005. அங்க இருந்து எது வர போறேன், டிசம்பர் 31, 2009 வர போயிட்டேன். அப்ப என்னது, தேர்ஸ்டேல அந்த டே இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த நாள் நியூ இயர் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதா? யாருமே பேசல, இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்தது போவோம். இப்ப பாருங்க, இதுவரை முன்னாடி வந்து ஒரு டேட் கொடுத்திருந்தாங்க. அந்த டேட்டை வச்சு நம்ம வந்து இதுக்கு போனோம். இருங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லலைங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 28th May 2006 அப்படின்னு கேக்குறாங்க. 2006ல மே 28 என்ன கிழமையா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு தான் நான் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2006 2006 இருக்கிற 2006 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா